ஹலோ காய்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி பெருசளவு போயிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. அது யாரும் கேட்க போகிறோம். நாம் ஒன்றும் டெக் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கல. நமக்கு டெக்குனா என்னன்னு தெரியாது. நம்ம ஜானரே வேறு மாதிரி. ஸோ இதை பற்றி நம்ம பேசணும் அவசியமே இல்லை. ஏன் இதை நான் பேச வரேன் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுவோம் தோணுச்சு. காலையில் பார்த்துருப்பீங்க, நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ என்ன நடந்துச்சு, என்ன ஏது போட்டிருப்பாரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். யாருமே நம்பாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் இவங்க நல்லவங்க, இவங்களாம் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு நானும் இருந்தேன். ஆனால் எப்போ அந்த வீடியோ நான் ஒன்று பார்த்தேனோ, 1.25 நிமிஷத்தில் ஒரு வீடியோ பார்த்தேனோ, அப்பயே எனக்கு தோணிடுச்சு, ரைட்டா, நம்ம உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் வீடில் கொள்ளையடிச்சாங்க, பேங்கில் கொள்ளையடிச்சாங்க, இப்போ யூடியூப்குள்ளேயே கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ இதில் யாரை நம்புறதுன்னு தெரியல சொன்னா. அதுதான் எனக்குமே இப்போ நடக்குது, எல்லா பேருக்கும் அதுதான். என்னை கேட்டால் நீங்கள் யாருமே நம்பாதீங்க. இப்போது என்னென்னா, இப்போது ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க. இப்போ ஒரு ஃபோன் நீங்கள் வாங்கலாம் இருக்கீங்க, காசு மட்டும் இருக்குது. அப்போனா நீங்கள் ஒரு சேனல் மட்டும் நீங்கள் பார்த்து நம்பி நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. 2-3 சேனல் நல்லா பாருங்கள், கூகுளில் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ராடத்தை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்ல வேலை அந்த ஒரு வக்கீல் மேடம் வீடியோ போடலான்னா இந்த மாதிரி விஷயம் நடக்குது நமக்கே தெரியாமல் போயிருக்கும். இன்னும் எத்தனை ரகசியம் ஃபுல்லாமே ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கே தெரியல. ஓகேவா? யாருமே இங்கே நல்லவங்க இல்லை. நான் ஒருத்தர் மட்டும் நான் மீன் பண்ணி சொல்லலை, 2 பேர் தான் சொல்கிறேன். யாருமே இங்கே நல்லவங்க கிடையவே கிடையாது. எல்லா பேரும் காசுக்காக தான் ஓடிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க, இவங்கள நம்பலாம், அவங்கள நம்பலாம் சொல்லிட்டு நான் சொல்ல வரல. யாருமே நம்பாதீங்க தான் சொல்ல வரேன். ஸோ இனிமேலும் இவங்க என்ன வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை மானிப்புலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இவங்க வீடியோ பார்க்கும்போது, ஓ பரவாயில்லையே, இவங்க ரொம்ப நல்லவங்க போல அப்படின்னு நமக்கு நினைப்போம். ஆனால் அதே அவங்க வீடியோ போடும், பரவாயில்லையே இவங்க ரொம்ப நல்லவங்க போல அப்படின்னு நினைப்போம். ஆனால் கடைசியில் நாம தான் பெரிய ஜோக்கரே. இங்கே யாருமே இங்கே நல்லவங்க கிடையாது. எல்லாம் காசு விட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. ஆனால் டெக் சேனலில் இந்த மாதிரி ஒன்று நடக்குது சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒன்று நடக்குது. இந்தியாவில் எத்தனை சேனல்லாம் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல. எத்தனை ரகசியம்லாம் இன்னும் வெளியே வராமல் இருக்குன்னு தெரியல. மக்களாக பார்த்தா இவங்களுக்கு என்ன ஜோக்கர் மாதிரியா இருக்குது. சரிங்க, இதான் மட்டும் சொல்லணும்னு இருந்தேன். யாருமே நம்பாதீங்க. அவங்க வீடியோ போடுறாங்க, இவங்க வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்து ஏமாறாதீங்க. இதுக்கு மீறியும் ஏமாறாதீங்க. அவ்வளோதான் சொல்ல வரேன். தேங்க்யூ.